ஹாய் நெட்டிவ் ஃபார் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். இன்னைக்கு போய் ஒரு படம் பார்த்தேன். என்ன படம்னா பல தேட்டர்லாம் உள்ள ஒரு தேட்டர் எங்கேயோ தூரமாக இருந்துச்சு. அந்த தேட்டரில் போய் படம் பார்த்தேன். ஆரம்பமே அட்டகாசம் அப்படின்ற ஒரு படம் தான். படம் பார்த்து வழியும்போது தெரிஞ்சு என்ன மாதிரியான ஒரு படம் பண்ணிருக்காங்க. ஒரு காவியமான ஒரு படமாக இருந்துச்சு. ஏன்னா பாகுபலி 2 ஒரு பக்கம் ஓடுது, இந்த படம் ஒரு பக்கம் ஓடுது. அந்த லெவலுக்கு ஒரு ஹைப் கிரியேட் பண்ணோம். நல்ல படமாக இந்த படத்தை நான் போய் பார்த்தேன். சொல்லும் போது காமெடியாக எவ்வளோ சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன் அந்த படத்தை பற்றி. அந்த படம் பார்த்தேன். அந்த படத்தில் கதை நல்லா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கதையும் இல்லை. ஹீரோ ஹீரோயின் லவ் பண்ணுவாங்க. ஹீரோயின் பார்த்தோன்னா ஒருத்தரை மட்டும் லவ் பண்ண மாட்டாங்க. அவங்க பல பேர் லவ் பண்ணுவாங்க, ஜாலியாக லவ் பண்ணுவாங்க. நான் இத்தனை வாட்டி கிறிஸ்டின் தெரியுமா அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக பேசுவாங்க. அந்த மாதிரியான ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு லவ் பண்ணுவார், சீரியஸாக லவ் பண்ணுவார். பட் அந்த பொண்ணு விளையாட்டாக இருக்கும். கடைசியில் இவங்க லவ் சேர்ந்துச்சா இல்லையா அப்படின்னு அந்த படத்தோட கதை. ஜீவா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், லுலு சபாவில் நடிச்சிருந்திருப்பாரு. செம்ம காமெடி இருக்கு அவர்கிட்ட, நல்லா கவுண்டர் அடிப்பார். ரஜினி சாரோட சாயல் அப்படியே இருக்கும். ரஜினி சார் மாதிரிலாம் பேசுவார். அவர் இந்த படத்தை நடிச்சாருன்னு ஒரு பெரிய எக்ஸ்பிரஷன் இருந்துச்சு. ஆனால் படம் போய் பார்க்கும்போது ஒரு கதை அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு விஷயமுமே அதில் இல்லை. அவரோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு, அவரோட காமெடி நல்லா இருந்துச்சு. சார்ல்ஸ் அவரோட காமெடி நல்லா இருந்துச்சு, அவர் வையா பிரியாரோட காமெடி நல்லா இருந்துச்சு. இந்த படத்தில் காமெடி நிறைய ஸ்கோப் கொடுத்துருந்தாங்க. அடுத்து ஒரு பெரிய ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபி நல்லாவே இருந்துச்சு. ஒரு குவாலிட்டியான ஒரு மேக்கிங் பார்த்தேன். அடுத்து சாங்ஸ் கேட்டிங்கன்னா சாங்ஸ் ஓகே, இந்த படத்துக்கு என்ன தேவையோ அது இருந்துச்சு. அடுத்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு கேட்டிங்கன்னா சொல்ல வந்த விதம் நல்லா இருந்துச்சு. ஆனால் ஒரு சில இடத்துல இதுக்காகவா, இதுதான் ஒரு மேட்டர் தான் படமா, இதுதான் ஒரு மேட்டரா அப்படின்றதுல கொஞ்சம் லேக் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏன்னா படம் அப்படின்றது பல பேர் பார்ப்பாங்க, சொல்ல வேண்டிய விஷயம் நிறைய, கருத்து நிறைய இருக்கு. அதெல்லாம் தாண்டி இதுக்காக ஒரு படமா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் இந்த படம் ஏன் போய் பார்த்தேன்னா ஒரே ஒரு காரணம், லிப் கிஸ். ஸோ அதெல்லாம் இல்லை, கிஸ்லாம் வரும், அது எதுக்கு விடுங்க, கூச்சமாக இருக்கு பார்க்கும்போது. ஆனால் ஃபர்ஸ்ட் படத்துல ஒரு கிஸ் வச்சார், அது வேற விஷயம். ஏன்னா அதுவும் ஃபேக்லாம் இல்லை, ஃபேக்கு கேமரா விளையாடி வைப்பாங்க, திரைமலை வைப்பாங்க, அதில் வைப்பாங்க, அதெல்லாம் இதுமாதிரி இல்லை, ரியலாகவே ஒரு பாட்டில் வச்சிருந்திருப்பாரு, நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி கருத்துள்ள படம்னு சொன்னால் கண்டிப்பாக திட்டுவாங்க. ஸோ ஜோக்ஸ் அபார்ட், அது ஒரு நல்ல ஒரு படமாக இருக்கும் தான் நினச்சி நான் போனேன். ஜீவா சார் படம் பண்ணுறாரு அப்படின்னும் போது எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. முழுங்கும்போது தெரிஞ்சிருந்திருக்கும். படம் பார்த்துட்டேன். நீங்கள் பார்க்கணுன்னா தியேட்டரில் தான் போய் இந்த படத்தை பார்க்க முடியும், வேறு வழி இல்லை. ஏன்னா நானே ரொம்ப தூரம் போய் தியேட்டரில் படம் பார்த்தேன். ஏன்னா ஃபுல் ஸ்க்ரீனு பாகுபலிக்கு ஃபுல்லாக குத்தகை எடுத்து கொடுத்ததுனால வேறு எந்த படமும் கிடைக்கல. இந்த படம் தான் போய் பார்த்தேன். நீங்கள் உங்களுக்கு அதான் நான் ரிவ்யூ பண்ணேன். இப்போ என்ன பண்ணணும்னா நான் கிளம்பிக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணணும், லைக் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும், முக்கியமாக எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணுறக்கூடாது. அந்த ஒரு சீனுக்காகவே பை.